ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் மொமெண்டம் பார்த்துட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள். நேற்று நான் சொல்லியிருந்த அதே அனாலிசிஸில் தான் போயிருந்தது. என்னோட ட்ரேட் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் அட் த மொமெண்ட்டில் ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எதுவுமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சுனாவே நம்மளோட டார்கெட் மிஸ் ஆகிடும். ஏன்னா இது ஆப்ஷன் ட்ரேடிங், ஓகேங்களா? ஸோ எனிதிங் நம்ம குவிக்கான ப்ராசஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பார்க்காதவங்க என்னோட அந்த ஷார்ட்ஸ் போய் பார்த்து அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டபிள்யூ தான் போட்டிருந்தது. பட் டபிள்யூக்கு அப்புறம் டே ஹைக்கிட்ட இருந்து ஒரு ஷார்ப் செல்லிங், அந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ் இருந்தது. வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் நான் சொன்ன அந்த 2 ரேஞ்ச் இருந்தது இல்லைங்களா, அதை வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட்ஸும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நேத்தி இது வீடியோலேயே நான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து குடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் அதே மாரி தான் மார்க்கெட் வந்து டே லோவ பிரேக் பண்ண உடனே எக்ஸாக்ட்டா த சேம் வே நான் எப்படி சொன்னனோ, இந்த ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணது உடனேயே அக்ரெசிவா, அதுக்கப்புறம் சைட்வேஸ்ல தான் இருந்தது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு தீட்டா டிகே குடுத்துருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 727 நான் சொன்ன சேம் எக்ஸாக்ட் டார்கெட்ல உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஹால்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் வந்துட்டு பார்க்க போறோம். சிம்பிள் அனாலிசிஸ் தான். வாங்க பார்க்கலாம். நாளைக்கான அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் எல்லோ கலர் லைன்ல எப்பவுமே மார்க் பண்ணுவேன். 47,767 தான் க்ளோசிங் பிரைஸ். கேஸ் 761. ஸோ இப்போ இது க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான லாஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் லாஸ்ட் ஸ்விங்கிங் இருக்கு. ஸோ இப்போ வாட் இஃப் மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோன்ல கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்வேர் ஹியர் இந்த லெவல்ல லைக் 47,000 48,000லேருந்து கேப் அப் ஆகி வந்திருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இங்கிருந்து வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணலாம். எப்படி வேணா போகலாம். ஸோ இங்க கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து இந்த இடம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இங்க சஸ்டெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களோட அடுத்த டார்கெட் எதா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5657 567 இந்த டார்கெட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டார்கெட்டா இருக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு இதுதான் வந்து உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். லைக் உங்களோட இந்த S1 தான் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் 557 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. நீங்க முன்னாடி நாட்கள்ல போய் ப்ரிவ்யூல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதான் நாளைக்கான மேக்ஸிமம் டார்கெட். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் வந்துட்டு நான் சொன்ன மாரி கேப் அப் ஆயி இந்த ஜோன்ல ஓப்பன் ஆனா, ஸோ இந்த ஸ்விங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோல்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஹோல்ட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இது பிரேக் டவுன் ஆனாலும் சரி, பிரேக் அவுட் ஆனாலும் சரி நடக்கும். அதுக்கப்புறம் வர டார்கெட் தான் நான் சொல்றது 557. சப்போஸ் இந்த இடத்துல இங்க இந்த ஸ்விங்குக்கு கீழ மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்டின்னா, ஓகேங்களா? இந்த ஸ்விங்கு கிட்ட இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்துட்டு ரீச் ஆயிடும். ஸோ இதுக்கு கீழ மார்க்கெட்ட ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் இங்க வந்ததுன்னா, இங்க ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேக்ஸிமம் பாருங்க. ஸோ இது ஃபுல் சைட்வேஸ்லயும் இருக்கலாம். இந்த ஜோன்குள்ளேயும் சைட்வேஸ்லயும் போயிடலாம். ஸோ நாளைக்கு எப்படி மொமெண்டம் இருக்குங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. மேபி 12:30க்கு அப்புறம் ஒரு பிக் மொமெண்டம் இருக்கலாம். ஸோ நாளைக்கு பிக் டீப் செல்லிங் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த இடம் ஹோல்ட் ஆகறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஒண்ணு. சப்போஸ் இந்த ஜோன்லயே வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்டின்னா, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த இடமா இருக்கும். வித் க்ளோசிங் பிரைஸோட. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க ஃபேஸ் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இத கிராஸ் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்விங்ஸ் வந்துட்டு இது இங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்விங் பார்த்தீங்கன்னா 48,200 ஓகேங்களா? இந்த 3 ஸ்விங்ஸும் வந்து மேல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ நாளைக்கு கீழருந்து மேல போம்போது நெறைய கொஞ்சம் வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணி தான் மார்க்கெட் போகும். பட் சிம்பிள் அனாலிசிஸ் எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்விங்க நீங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணதா இல்லையா? மார்க்கெட் வந்து இதுக்கு மேல கேப் அப் ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி இது பிரேக் டவுன் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டார்கெட்ட டச் பண்ண ட்ரை பண்ணும். இல்ல டைரக்ட்டாவே மார்க்கெட் இங்கருந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி இங்க வந்து ரீச் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷனுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்விங்க்கு நேரா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாவும், செகண்ட் டார்கெட் இதாவும்
குறைந்ததாவோ நீங்க புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இன்னைக்கான அனாலிசிஸ் இவ்வளதான். ஸோ மறக்காம நம்ம வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, ஷிவாரி ட்ரேடர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னோட மந்த் அண்ட் டிசம்பர் மந்தோட P&L வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த P&L வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோஸ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.